சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஈரானின் முக்கிய புள்ளிகளின் தலைகளுக்கு அமெரிக்கா அறிவித்த பெருந்தொகை பரிசு. அதிகரிக்கும் விமான பயணச்சீட்டு விலைகள் வெளியாகியுள்ள தகவல். இஸ்லாமாபாத்தில் பதற்றம், வான்பரப்பை மூடிய பாகிஸ்தான். விழுந்து நொறுங்கிய அமெரிக்க ராணுவ விமானத்தில் 6 பேர் உயிரிழந்தது உறுதி. அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய மாலுமிகளின் உடல்கள் தாயகம் அனுப்பப்பட்டது. கடும் வெப்பத்தில் பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். காதலியை சந்திக்க சென்ற இளைஞன் உயிரிழப்பு, ஆரம்பகட்ட விசாரணையில் வெளியான அதிர்ச்சி காரணம். தொடர்வன விரிவான செய்திகள். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முக்கிய தலைவர்களை பற்றிய தகவல்களை வழங்குவோருக்கு அதிகபட்சமாக $10 மில்லியன் வரை பரிசு வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் மொத்தம் 10 பேரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 6 பேரின் பெயர்கள் மட்டுமே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த பட்டியலில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா ஹமேனி மற்றும் ஈரானின் தேசிய உயர்மட்ட பாதுகாப்பு சபையின் செயலாளர் அலி லரிஜானி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். லரிஜானி நேற்று தெஹ்ரான் நகர மையத்தில் நடைபெற்ற அரசுக்கு ஆதரவான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது எடுத்த புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. இவர்கள் ஈரானின் புரட்சி காவல் படையின் பல்வேறு பிரிவுகளை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் முக்கிய தலைவர்கள் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கிற்கு சுமார் 2500 கடற்படை வீரர்கள் மற்றும் கடற்படையினரை கொண்ட ஒரு விரிவு பதிலளிப்பு கடற்படை படையணியை அனுப்ப அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த படையணி எங்கு தங்க வைக்கப்படும் அல்லது எந்த பணிக்காக பயன்படுத்தப்படும் என்பது இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இதுபோன்ற படையணிகள் பொதுவாக பெரிய அளவிலான மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் மற்றும் கடலில் இருந்து கரைக்கு சென்று தாக்குதல் நடத்தும் நடவடிக்கைகள் போன்ற பணிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த படையணியின் தரைவழி போர்த்திறன் கொண்ட பிரிவு, வான்படை ஆதரவு பிரிவு உள்ளிட்ட பல வகை போர்த்திறன் கொண்ட அணிகள் இடம்பெறும் என்றும் சில அணிகள் சிறப்பு ரகசிய நடவடிக்கைகளுக்கு பயிற்சி பெற்றிருக்கின்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அந்த நாட்டின் தரைவழி படைகளை அனுப்பும் திட்டம் தற்போது இல்லை என்று கூறியிருந்தாலும் அதை முழுமையாக மறுக்கவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த படையணி அனுப்பப்படுவது குறித்து முதலில் ஒரு முக்கிய அமெரிக்க நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றங்களை தொடர்ந்து ஜெட் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வருவதால் உலகெங்கிலும் உள்ள விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலைகளை உயர்த்தி எரிபொருள் கூடுதல் கட்டணங்களை அறிமுகப்படுத்துகின்றன. பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதலுடன் தொடர்புடைய எண்ணெய் விலைகளின் அதிகரிப்பு விமான எரிபொருள் செலவுகளை கணிசமாக அதிகரித்துள்ளது. இது விமான நிறுவனங்களின் மிகப்பெரிய இயக்க செலவுகளில் ஒன்றாகும். இந்தியாவின் ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களில் எரிபொருள் கூடுதல் கட்டணங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் ஆசியா மற்றும் ஐரோப்பா முழுவதும் உள்ள பிற விமான நிறுவனங்கள் கட்டணங்கள் மற்றும் செயல்பாட்டு செலவுகளை மதிப்பாய்வு செய்து வருகின்றன. விமானத்துறை கண்காணிப்பாளர்களின் கூற்றுப்படி புவிசார் அரசியல் பதற்றங்கள் எரிசக்தி சந்தைகளை சீர்குலைப்பதால் பிராந்தியத்தில் ஜெட் எரிபொருள் விலைகள் சமீபத்திய வாரங்களில் கடுமையாக உயர்ந்துள்ளன. இதற்கிடையில் இலங்கையிலும் விமான கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமான எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்தால் டிக்கெட் விலைகளும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் வான்பரப்பில் ட்ரோன்கள் ஊடுருவியதாக தகவல் வெளியாகியதைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையம் நேற்று தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. தலிபான் அமைப்பினரால் ட்ரோன் தாக்குதல் நடைபெறக்கூடும் என்ற அச்சுறுத்தலின் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஈராக்கில் அமெரிக்க ராணுவத்தின் எரிபொருள் நிரப்பு விமானம் விபத்துக்குள்ளானதில் அதிலிருந்து 6 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. KC-135 விமானம் விழுந்து நொறுங்கியதில் எதிரிகளின் தாக்குதலோ அல்லது தவறுதலான நட்பு நாடுகளின் தாக்குதலோ காரணமல்ல என்றும் அமெரிக்கா கூறியது. முன்னதாக விமானத்தில் இருந்த 6 பேரில் 4 பேர் உயிரிழந்ததாக அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் தற்போது மேலும் 2 இறந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது.
ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கைகளில் இந்த எரிபொருள் நிரப்பு விமானம் ஈடுபட்டிருந்ததாகவும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 விமானங்களில் இது ஒன்று என்றும் சென்காம் தெரிவித்துள்ளது. மேலும் 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று அமெரிக்கா கூறியது. ஈரானிய மாலுமிகள் 84 பேரின் உடல்களை ஏற்றிச் சென்ற விமானம் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஈரான் நோக்கி புறப்பட்டுள்ளது. ஈரானிய மாலுமிகளின் உடலங்களை ஏற்றிச் சென்ற ஏர்பஸ் விமானம் நேற்றிரவு 9:29 மணியளவில் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. கடந்த மார்ச் 4ஆம் திகதி இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதில் உயிரிழந்தவர்களின் உடலங்களே இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இந்த உடலங்கள் காலி பகுதியில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் மத்தள விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. விமானத்தின் சரக்கு கிடங்கில் 84 சவப்பெட்டிகளையும் வைக்க இடவசதி இல்லாததால் சில சவப்பெட்டிகள் விமானத்தின் பயணிகளின் இருக்கை அறையிலும் வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தில் உள்ள புலன்சர் மாவட்டத்தில் இளைஞர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 34 வயதான வினோத்குமார் என்ற நபர் தனது காதலியை சந்திக்க புலஸ்தர் பகுதிக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி காதலியை பார்க்க சென்ற இளைஞர் மருத்துவ ஆலோசனையின்றி பாலியல் செயற்பாடுகளை அதிகரிக்க அதிகளவில் சில மாத்திரைகளை உட்கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் அவர் உடல்நிலை திடீரென மோசமடைந்த நிலையில் அந்த பெண் அவரை மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போது அந்த பெண் அங்கிருந்து சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் வினோத்குமார் முதலில் அந்த பெண்ணுடன் ஒரு விடுதிக்கு சென்றதும் பின்னர் ஒரு பூங்காவிற்கு சென்றதும் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு இருந்தபோது அவரின் உடல்நிலை திடீரென பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வினோத்குமாரின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அறிக்கை கிடைத்த பின்னரே மரணத்திற்கான துல்லிய காரணம் உறுதிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு வந்ததாக கூறப்படும் பெண்ணை அடையாளம் காணும் முயற்சியும் நடைபெற்று வருகிறது. தற்போதைய வெப்பமான வானிலைக்கு மத்தியில் நடத்தப்படும் பாடசாலை விளையாட்டு நிகழ்வுகளின் போது மிகவும் அவதானத்துடன் செயற்படுவது அவசியம் என கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். வெப்பமான வானிலையினால் ஏற்படும் சுகாதார அபாயங்களை குறைப்பது எப்படி மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்று பிற்பகல் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் பிரதான கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த வைத்திய நிபுணர் பாடசாலை விளையாட்டு நடவடிக்கைகளின் போது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு விளையாட்டு போட்டிகளை குறைத்தல், மாணவர்களுக்கு தொடர்ச்சியான ஓய்வு வழங்குதல், பிள்ளைகளுக்கு குளிர்ச்சியான இடங்களில் தங்க வைத்தல் மற்றும் நீர் அல்லது உப்பு கலந்த பானங்களை வழங்குவது மிகவும் முக்கியமானது என தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் தற்போது நிலவும் இந்த நிலைமையின் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளவும் சூழ்நிலையை அடையாளம் கண்டறிந்து தேவையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளவும் முன்வருவது மிகவும் அவசியம். குறிப்பாக பாடசாலைகளில் காலை மற்றும் பகல் வேளைகளிலேயே விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. கடும் வெயில் நிலவும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையான காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வதும் பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஓய்வு வழங்குவது முக்கியமாகும். பிள்ளைகள் தொடர்ச்சியாக விளையாட விரும்புவார்கள், ஆனால் அதனை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இடைவேளை அவசியம். விளையாட்டிற்கு இடையே அவர்களுக்கு ஓய்வு வழங்கி நிழலான அல்லது குளிர்ச்சியான இடங்களில் அவர்களை தங்க வைப்பதோடு அதிகளவு நீர் மற்றும் ஆரோக்கியமான பானங்களை வழங்க வேண்டும். இதனை செய்ய தவறினால் உடல் வெப்பம் அதிகரித்து மயக்கம், சோர்வு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். அத்துடன் தசைப்பிடிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இந்த அறிகுறிகளை கண்டுகொள்ளாமல் விட்டால் உடல் வெப்பம் மேலும் அதிகரித்து வெப்ப அதிர்ச்சி போன்ற உயிருக்கு ஆபத்தான சிக்கலான நிலைக்கு இட்டு செல்லும். ஒரு பிள்ளைக்கு மயக்கம், சோர்வு, தலைச்சுற்றல் அல்லது குழப்பமான நிலை ஏற்பட்டால் உடனடியாக அவரை வெயிலுள்ள இடத்திலிருந்து அகற்றி குளிர்ச்சியான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நேரருந்த முடியுமானால் அதனை வழங்கவும். நிலைமை தொடருமானால் தாமதிக்காது அருகிலுள்ள அரச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வது அவசியமாகும் என தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.